பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். அனுகூலமான கதவும் விரோதம் செய்கிறவர்களும் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாள்ல கூட ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் முதல் அதிகாரத்துல நீங்க பாருங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமம் முதல் அதிகாரத்துல 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. ஆமீன். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க இவங்க பாருங்க, இந்த எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல, அதாவது பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இந்த யோசேப்பு இருந்தபடினால இஸ்ரவேல் அவனுடைய குடும்பத்தார் 70 பேர் அவங்க புறப்பட்டு வராங்க. அப்படி புறப்பட்டு வர இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல அவங்க மிகுதியும் பலுகி பெருகினார்களாம். இல்லையா? ஒரு அந்நிய தேசத்துல ஆரம்பத்துல இந்த எகிப்துக்கு வரவே யாக்கோபு பயந்தார். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அங்க ஒரு அனுகூலமான கதவு யோசேப்பின் மூலமாய் திறந்து அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேலருக்கு நல்ல இடமாகிய கோசேன் என்கிற இடத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு அந்த இடத்துல இருந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. பாருங்க, அங்கு அவர்கள் பலுகி பெருகி அவர்கள் மிகுதியும் பலத்திருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க ஒரு பிரச்சனை உண்டாகுது. என்ன ப்ராப்ளம் அங்க உண்டாகுது கேட்டீங்கன்னா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த தேசத்துல எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படிக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவங்களை இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இவங்க நம்மளை விட அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படி அவன் பலவிதமான வேலைகளினால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குறான். நீங்க செங்கல் உடைக்கணும், நீங்க சாந்து அரைக்கணும் சொல்லி ஒரு கடினமான வேலைகளை அவங்க மேல பாரங்களை சுமத்துறான். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலத்து பெருகினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அதோட அவன் நிறுத்தல. இந்த எகிப்தின் ராஜா பார்வோன் என்ன பண்றான் பாருங்க, இவங்க இப்படியே பெருகிட்டே போறாங்க சொல்லி இன்னொரு உபாயம் தந்திரம் பண்ணி இஸ்ரவேல்ல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் நைல் நதியில போடணும்னு சொல்லி அவன் கட்டளையிடுறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு எல்லா மருத்துவச்சிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். இப்படி எங்கெல்லாம் கர்த்தர் அனுகூலமான கதவை திறக்கிறாரோ விரோதம் செய்கிறவர்களும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எழும்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவர்களை பெருக்கி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதே போல்தான் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் கூட வேலையில, உன்னுடைய பகுதியில, நீ வசிக்கிற இடத்துல விரோதம் செய்கிறவர்கள் எழும்புகிறார்களா? நீ அதை பார்க்கவே பார்க்காத. ஆண்டவர் உனக்கு ஒரு அனுகூலமான கதவை திறப்பார். சத்து எத்தனை வாசலை அடைத்தாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய புதிய வாசல்களை திறந்து உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.